நம்முடைய ஆசீர்வதிப்பார். பின்ன இருக்கக்கூடியவங்க முதல்ல 4 பேரா வச்சுட்டு இருக்கிறீங்க. நல்ல சத்தம் வரக்கூடிய லெவலில் கையில் வந்து பார்ப்போம். ஆமா, நல்ல சத்தம். என்ன சத்தமா? கை வரக்கூடிய லெவலில் கட்டுது. சரி, நீங்க வந்து 2வது வரிசையில் இருக்கக்கூடியவங்க கட்டுங்க. இன்னும் கை வலிக்கக்கூடிய லெவலில் கட்டுங்க. நல்ல அடுத்த வரிசையில் இருக்கக்கூடியவங்க ஒரிஜினல் இது வரல. நட்டுக்கு கை வலிக்கல. அடுத்த வரிசையில் இருக்கக்கூடியவங்க அடுத்த வரிசையில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து இருக்கக்கூடியவங்க தம்பிமார் நீங்க அவ்வளவு சேர்ந்து நல்லா கை தட்டுங்க. எல்லாரும் சேர்ந்து நல்ல கையை கட்டி பயன்படுகிறார். ஆனால் ஆராதனைக்கு கையை தட்டுறோமா? பாட்டு பாடும்போது ஆண்டவன் கை தட்டுறோமா? ஆராதிக்கிறோமா? அடுத்த வாரத்திலிருந்து இதே சத்தம் என்ன செய்யும் வரணும். அதில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஆமா, உங்க கை தட்டுதல் ஆண்டவன் சந்தோஷப்படுறார். பார்த்தீங்களா? அதனால இந்த சத்தம் என்ன செய்யணும்? இதே சத்தத்தோட நீங்க என்ன செய்யணும்? கரங்களை தட்டி கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர்கள் மகிமைப்படுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. நான் சுருக்கமாகவே ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கடந்த வாரத்தில் பிரசங்கித்த அதே பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியை உங்கள் மத்தியில் நான் கொஞ்ச நேரம் என்ன செய்ய போகிறேன்? நம்ம பகிர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கூட்டம் முடிந்த உடனே தயவாய் வாலிப பிள்ளைகள் ஒரு 1/2 மணி நேரம் என்ன செய்யணும்? ஆமா, நீங்க இருக்கணும். அதற்காகவே நம்ம முடிந்த அளவுக்கு நேரமா என்ன செய்வேன்? பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்? ஆமா, இருக்க வேண்டும். சில ஆலோசனைகள் அவ்வளவுதான். வாலிப பிள்ளைகள் கேட்டு சில ஆலோசனைகள். இப்ப நான் ஆலோசனையை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா நான் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தையை இன்னைக்கு ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகையால் முடிந்த பிற்பாடு வாலிப பிள்ளைகள் மட்டும் பசங்க கூட என்ன செய்யுங்க? பசங்க தனியா இருங்க, பிள்ளைகள் தனியா இருங்க. அவங்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுக்க ஆண்டவருடைய நாமத்தினால் நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 119வது சங்கீதம். போன வாரம் எடுத்த வசனத்தை அப்படி வாசிக்க பார்ப்போம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, இதனால் நம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவப்பட்டது நல்லது. இன்னைக்கு எத்தனை பேர் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்லி தைரியமா நிறைய பேர் கையை உயர்த்தல. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, இதனால் நம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அவன் பக்தன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு நன்மைகளை அதை பெற்றுக்கொண்டா நல்லது அப்படிம்பார். அந்த இந்த இடத்துக்கு போனது நல்லது பாஸ்டர், இவங்க கிட்ட பேசுறது நல்லது பாஸ்டர், இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தது நல்லது பாஸ்டர். இன்னைக்கு நான் சில கைகள் சொல்ல தெரியுமா? அதை அதிசயப்பட்டு போயிட்டு சொல்லுவோம், போனது நல்லது. இன்னைக்கு போகாம இருந்திருந்தா, அந்த காரியத்தை பேசாம இருந்திருந்தா, அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தா இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லது அப்படின்னு சொன்னால் அதுல ஏராளமான நன்மையை பெற்றவங்க மட்டும்தான் சொல்ல முடியும் நல்லது அப்படின்னு சொல்லி, மற்றவங்க சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமா, நல்லது. நாம் ஆராதிப்பது நல்லது,
உபத்திரவம் என் வாழ்க்கையில வந்தது நல்லது 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 அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், நன்மையை ருசித்தவங்க மட்டும்தான் அந்த உபத்திரவத்துல, நன்மையை ருசித்தவங்க மட்டும்தான் அந்த உபத்திரவத்துல, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த உபத்திரவத்துல ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் சொல்ல முடியும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் இடத்துல இருந்து, ஆமா, இதுவரையிலும் பட்ட உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி அதை நாம் வலிக்கக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியும். ஆமை. அல்லேலூயா. வந்த உபத்திரவங்கள் அத்தனையும் ஆண்டவர் இன்னைக்கு வரையும் நன்மையாக தான் மாற்றி கொண்டிருக்கிறார். இனியும் வருகிற உபத்திரவத்தை நன்மையாக தான் மாற்றுவார். எனக்கு சொன்னால், எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மையை மட்டுமே செய்வார். அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டுமே செய்வார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னாருக்கு அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், ஆண்டவர் நன்மை மட்டும் தான் செய்வார். ஒருவேளை நான் சரிக்கு கீழே விழுந்தா கூட அதுல ஒரு நன்மை ஆண்டவர் செய்திருப்பார். அல்லேலூயா. அவன் எல்லா காரியத்திலையும் நன்மையை செய்கிற தெய்வன். ஆகையால் தான் அன்பினுடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கெதுமாகவே கர்த்தர் செய்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் அந்த பக்தன் சொல்லும் பொழுது, ஏன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லும் பொழுது, அது 67வது வசனத்தை நீங்க வாசிங்க. நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பு நான் வழி தப்பி என்ன செய்தேன், நடந்து இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், வழி தப்பி நடந்தேன். அப்ப உபத்திரவம் எதற்கு வருது அப்படின்னு சொன்னால், வழி தப்பி நடக்கிற ஒரு மனுஷனை சரியான வழியில நடத்துகிறதுக்காக தான் உபத்திரவம் வருகிறது. அம்மை எத்தனை சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் நிறைய காரியங்கள்ல வழி தப்பி நடந்திருக்கிறேன், ஆனால் வந்த உபத்திரவம் என்னை நேர்வழியாய் நடத்துகிறது. நம்முடைய ஆண்டவர் நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர். நேர்வழியாய் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் சில உபத்திரவங்களை நம்ம சந்தித்துதான் ஆக வேண்டும், சில பிரச்சனைகளை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆகையால் உபத்திரவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், வழி தப்பி நடந்த நம்மை சரியான வழியில் நடத்துகிறதற்கு அந்த உபத்திரவம் காரணமாக இருக்கிறது. ஆகையால் நான் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பதாக வழி தப்பி நடந்து இப்பொழுதோ வசனத்தை காத்து நடக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தை காத்து நடக்கிறோம்? எதையெல்லாமோ காத்து நடக்கிறோம். நம்ம இருதயத்துக்குள்ள எதையெல்லாமோ கைது செய்கிறோம். நம்ம கோழி அடைகாக்கிறது போல நிறைய காரியத்தை நம்ம அடைகாத்து கொண்டிருக்கிறோம். வேறுடைய பிள்ளைகளுக்கு கோழி முட்டையை பாதுகாக்கிறது போல இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது, விளைக்கிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே என்ன செய்கிறோம், நம்ம பாதுகாத்து என்ன செய்கிறோம், நிறைய காரியங்களை காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேறு வசனம் சொல்லுது, அதையெல்லாம் உருட்டி தள்ளிக்கிட்டு வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். வசனத்தை காத்து கொண்டாதான் நம்ம நேர் வழியில் என்ன செய்ய முடியும், நம்ம நடக்க முடியும். நேர் வழியாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். நேர் வழியாய் நடத்துகிற தேவன், பக்க வழியாய் நடத்துகிற தேவன் அல்ல, பக்க வாசலை திறந்து நடத்துகிற தேவன் அல்ல. அவர் நேர் வழியாய் நடத்துகிற தேவன். நம்மளை நேர் வழியாய் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை? நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உபத்திரவம் தேவை. உபத்திரவம் வரும்பொழுது என்ன செய்யறாங்க? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காங்க. நான் இப்பமா ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறது என்ன தெரியுமா? உபத்திரவத்தை எடுத்து போடாத ஆண்டவர்னு சொல்ல மாட்டேன். அந்த உபத்திரவத்தை தாண்டி போறதுக்கு பலத்தை தாங்கன்னு இன்னைக்கு நான் கேட்பேன். அல்லேலூயா. எதற்கு எனக்கு தெரியும், சாகிறது வரை உபத்திரவம் உண்டு. ஆண்டவரே சொல்லிட்டார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமா, நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உபத்திரவம் வரதான் செய்யும். ஆனா உபத்திரவத்தை இன்னைக்கு வரையில ஏன் மேற்கொள்ள முடியல தெரியுமா? உபத்திரவத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, உபத்திரவத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே சொல்லி நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்குமே தவிர அந்த உபத்திரவத்தை தாண்டி போகிறதற்கும், அந்த உபத்திரவத்தை தாங்குகிறதற்கும், அந்த உபத்திரவத்தை தூக்கி எரிகிறதற்கும் எனக்கு பலத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. சோதனைக்கு மிஞ்சி, திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிற தேவன் அல்ல, தப்பி செல்லக்கூடிய போக்கை உண்டு பண்ணுகிற ஆண்டவர்
நடக்கக்கூடிய பலத்தை தருவார், போக்கை உண்டு பண்ணுவார், வழிகளை திறப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி சொல்லப்படுகிறது. சகிக்கணும், சகிக்கணும், சகிக்க சகிக்கலாம். அதுல சில நன்மைகளை என்ன செய்ய முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் நான் இப்ப கூட சொல்லக்கூடிய ஒரு காரியம், அந்த உபத்திரவத்தை என்ன வேண்டி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி செபிக்கிறதை காட்டிலும் இது உபத்திரவம் இருக்கட்டு, ஆனால் இதை தாண்டி செல்லக்கூடிய பலத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. அந்த உபத்திரவம் வெட்கப்பட்டு போகும். ஆண்டவர் அதற்கு மத்தியில் உங்க மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செப் பண்ணி பாருங்க, ஆண்டவர் பலத்தை தருவார், பரிசுத்த ஆவியானவர் பலத்தை தருவார். அப்படிங்க தைரியமா சொல்லலாம். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். இதை ஈஸியா தாண்டி செல்வேன். எந்த பிரச்சனை இல்லை, இன்னும் 1000 பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய ஒரு பலத்தை என் ஆண்டவர் தந்து நடத்துவார். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னுடைய பலவீனத்திலும் பலத்தை தருகிறவர் என்கிற அந்த பலத்தை பெற்று மேற்கொள்கிறவர்களாய் நாம் ஆட வேண்டும். அந்த பலவீனத்தை நினைச்சு 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 நம்ம அழுதுகிட்டு, பலவீனத்தை நினைச்சு நினைச்சு, உபத்திரவத்தை நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? சுகர் பிரஷர் பிரஷர் என்ன செய்யும்? வேற ஒன்றா மாறும். கடைசியில பார்த்தா அது வந்து மூச்சடைப்பு கொண்டு வந்து திடீர்னு பார்த்தா அட்டாக்கிற ஆளை விட்டு சொல்லி வரும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த உபத்திரவம், ஐயோ உபத்திரவம், உபத்திரவத்தை பார்த்து பார்த்து ஆண்டவரே உபத்திரவம், ஆண்டவரே உபத்திரவம் அப்படின்னு சொன்னா சுகர் இருக்கக்கூடிய ஆளுக்கு பிரஷர் ஏறும். சுகர் இருக்கக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யும்? பிரஷர் வரும். பிரஷர் இருக்கக்கூடிய ஆளுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரோக் உண்டாகும். கையை காலை இழுத்து என்ன செய்யணும், அப்படி போட்டிருக்கோம். அடுத்த கொஞ்ச நேரம் பார்த்தாச்சுன்னா நல்லா தான் இருந்தாரு, மூச்சு திறவுல போட்டு இந்த ஆளை காணையில அப்படி தோணும். அப்போ எது வந்தாலும் செய்யலாம், அதை தாங்கக்கூடிய லெவல்ல, மேற்படக்கூடிய லெவல்ல எனக்கு பலத்தை தாங்காண்டவரை இதை மட்டும் கேளுங்க. கிறிஸ்து நமக்கு பலனாக வருவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தையும் கொடுக்கிற ஆண்டவர், ஆண்டவர் நமக்கு பலனாக வருவார். அவரே பலனாக வருவார், அவரே அரணாக வருவார், அவரை கோட்டையாக வருவார், அவரை துருகமாக வருவார், அவரை எல்லாவற்றுக்கு எல்லாமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்போ நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் உபத்திரவப்படுகிறதுக்கு முன்பதாக வழிதப்பி நடந்து இப்பொழுதோ வசனத்தை காத்து நடக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறதற்கு வருகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ளணும். யோனா என்கிற ஒரு மனுஷனுடைய சம்பவத்தை நினைச்சிருக்கிறோம். நம்ம யோனாவின் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். யோனாவை ஆண்டவர் வார்த்தை அனுப்பினார். யோனாவிட்ட என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தையை அவன் காத்துக்கொள்ள, அந்த காத்துக்கொண்டான்னு சொன்னா அவ்வளவு போராட்டத்துக்கு, அவ்வளவு பிரச்சனைக்கு, அவ்வளவு கலங்கடிப்புக்கு, அவ்வளவு நஷ்டத்திற்கு, அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் வசனத்தை யோனாவிற்கு அனுப்புகிறார். யோனாவே நீ என்ன செய்? நினைவைக்கு போ, நினைவைக்கு என்ன செய்? போ. நான் சொன்ன இந்த காரியத்தை நீ அங்க போய் சொல்லு. ஆண்டவர் நினைவை என்ன செய்ய போகிறார்? அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்லு, தைரியமா சொல்லு. நம் ஜனங்கள் மனம் திரும்பட்டும். எதற்கு வார்த்தை அனுப்புகிறார்? இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். எதற்கு வார்த்தை அனுப்புகிறார்? வார்த்தை அனுப்புகிறார் என்று சொன்னாலே அங்க ஒரு மனம் திரும்புதலை உண்டு பண்ணுகிறதற்கு தான் ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறார். அப்ப யோனா கிட்ட அந்த வார்த்தையை கொடுத்து நீ என்ன செய்? நான் சொன்ன காரியத்துக்கு சொல்லுப்பா. நீ சுயமா சொல்லண்டா, நீ சுயமா பேசாத. உன்னை சுயமா பேசுகிறதுக்கு அந்த இடத்துக்கு அனுப்புகிற நான் எந்த வார்த்தையை உனக்கு தருகிறனோ அந்த வார்த்தையை கொண்டு அந்த நினைவையில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்? நீ பிரசங்கம் பண்ணு, சொல்லு. இது உனக்கு வேலை. இப்ப எனக்கு வேலை என்ன வேலை? அந்த வாரம் போன வாரம் பண்ண பிரசங்கத்தை மறுபடியும் என்ன செய்யறேன்? இதை தொடர்ச்சியா ஆண்டவரை உள்ளத்துல தந்து இதை பேசணும்னு சொன்னதுனாலதான் இந்த வார்த்தையை என்ன செய்கிறேன்? என் உள்ளத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்து இதை பேசுறதுங்கிற ஒரு உந்துதலை என்கிட்ட தந்ததுனாலதான் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா கிட்ட ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். ஆனால் வார்த்தையை அவன் காத்துக்கொள்ள, வசனத்தை அந்த வார்த்தையை அசட்டை பண்ணிக்கிட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா வழி தப்பி நடக்கணும். ஆண்டவர் போக சொன்ன இடங்க
தரிசிக்க போகிறான். அப்போ என்ன நடக்குது? ஆண்டுடைய வசனத்தை அவன் காத்து கொள்ளாததுனால, ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக் கொள்ளாததுனால அவன் வழிதப்பி என்ன செய்கிறான்? தெரிகிறான். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வழிகள் தாறுமாறாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை உள்ள காத்துக்கொள்ளுங்க. இதையெல்லாமோ காத்துக்கொள்றோம். இந்த உலகத்துடைய அத்தனை காரியத்தையும் காத்துக்கொள்ளுகிறோம். அவன் பேசினான், இவன் பேசினான், அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி, அதெல்லாம் உலகத்தோட அத்தனை காரியத்தையும் இருதயத்தை கூட காத்துக்கொள்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரியத்தை கூட காத்து வைத்திருக்கிறோம். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியத்தை கேட்டா கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் இப்படி ஒரு சம்பவம் நடந்து அதை கூட காத்து வைத்திருக்கிறோம். ஆனா எத்தனையோ காரியங்களை இருதயத்துக்குள்ள பக்குவப்படுத்தி அப்படியே காத்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களிடத்தில் பேசின அந்த வார்த்தை எத்தனை பேரை காத்து வைத்திருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை நம்ம காத்து வைக்கும் பொழுது நம்ம வழி சரியான வழியில போகும். வசனத்தை இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வசனத்தை எரிச்சமான இருதயத்துல காத்து வைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இருதயத்துல வசனத்தை காத்து வைக்க மாட்டாங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பதாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது ஒரு வார்த்தையை காத்து நடக்கிறேன். என்னைக்கு வசனத்தை காத்து நடக்கிறோமோ அன்னைக்கு நேர்வழியா என்ன செய்வோம்? போவோம். நேர்வழியா போகாட்டா நேர்வழியா என்னை கொண்டு போகிறதற்காக ஆண்டவர் சில உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை காத்து கொண்டவங்க வசனம் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது, ஆகையால் நான் வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே என்ன செய்ய மாட்டேன்? சாய மாட்டேன், நேர்வழியா தான் போவேன் அப்படின்னு சொன்னா யார் போக முடியும்? வசனத்தை காத்து கொண்டவங்க. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அம்மா எப்பா நான் சொல்லுகிற இந்த காரியங்களை என்ன செய்யணும்? வலது புறத்திலும் இடது புறத்திலும் சாயாமல் நேர்வழியாக பிடித்து காத்து கொண்டா என்ன செய்வேன்? உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் என்ன செய்வேன்? மேலாக்குவேன். 13வது வசனத்தை வாசிங்க. 28வது அதிகாரம் 13வது வசனத்தை. முதல் வாசி. இன்று நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை வார்த்தைகளை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை காத்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அப்போ யோனா வசனத்தை காத்து நடக்கல. வசனத்தை அவன் காத்து கொள்ளாததுனால அவனுடைய வழி என்ன செய்து மாறி போகுது. அவன் தரிசிக்க போகிறான். அவனே ஒரு பிரயாணத்தை ஏற்படுத்தி அந்த பிரயாணத்தில் என்ன செய்யறான்? கப்பல்ல அவன் பிரயாணம் பண்ணுகிறான். அவன் எப்பவுமே அந்த கப்பல்ல எப்பவுமே அவன் கால் வச்சானோ வச்ச அடுத்த செகண்டே அங்கே ஒரு என்ன செய்யறது? அங்க என்ன செய்யுது? ஒரு தத்தளிப்பு உண்டாக ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. வழிமாறி நம்ம எந்த இடத்துல கால் வச்சாலும் அங்க ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா என்ன செய்யாது? இருக்கவே செய்யாது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம வழிமாறி ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்போ இது என்ன நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் அப்படின்னு சொன்னால், யோனாவுடைய அந்த காரியத்தை பாருங்க. ஆண்டவர் அங்க கப்பலுக்கு கூட சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். சில பொருள் செய்து வருது, சில மன உளைச்சல் வருது, சில பயங்கள் வருது, சில கலக்கங்கள் வருது, சில போராட்டங்கள் வருகிறது. ஆனா அந்த யோனா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அசையாம இருக்கிறார். இந்த யோனா என்ன செய்கிறார்? அசையாம இருக்கிறார். பொருளெல்லாம் தூக்கி அங்க இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி என்ன செய்யறாங்க? வெளியே தூக்கி போடுறாங்க, கடல் கூட தூக்கி போடுறாங்க. இவன் அசையவே இல்லை. அந்த சரக்கை தூக்கி எரிய போது எப்பா என்னைய தூக்கி போடுங்க, அதனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல சொல்லியிருக்கிறான். சரக்கெல்லாம் தூக்கி வெளியில போடுகிறது வரையே அப்படியே இருக்கிறான். என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. அதே போல நிறைய பேருடைய குடும்பத்துல நிறைய நஷ்டங்கள், பொருள் சேதங்கள். நான் சம்பாத்தியம் பண்றேன் பாஸ்டர், எவ்வளவோ சம்பாத்தியம் பண்றேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்றேன், ஆனா என் வீட்டுக்குள்ள அது நிற்க மாட்டேங்குது. அந்த ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள நிலைக்க மாட்டேங்குது. அந்த மேன்மையை என்ன செய்ய முடியல, நான் புசிக்க
சிலவங்க சொல்றது நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த பொருள் சேதத்திற்கும் அந்த நஷ்டத்திற்கும் அந்த வறுமைக்கும் அந்த பிரச்சனைக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு யோனா இருப்பான். அந்த யோனாக்கு தெரியும், நான் ஒழுங்கா இருந்தா அந்த பொருள் செய்து என் வீட்டுக்குள்ள வராது, நான் ஒழுங்கா இருந்தா அந்த ஆசீர்வாத கேடு என் வீட்டுக்குள்ள வராது, நான் ஒழுங்கா இருந்தா என் வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வராது, இவ்வளவு மன உளைச்சல் வராது, இவ்வளவு கஷ்டம் வராதுன்னு சொல்லி அந்த யோனாக்கு தெரியும், அந்த வீட்டுக்குள்ள யோனாக்கு தெரியும். ஆனா என்ன நடந்திருக்கும் சொல்லி அப்படியே என்ன செய்வாங்க, சிலவங்க அந்த பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டது போல தன்னை தானே கடினப்படுத்தி என்ன செய்வாங்க, அப்படியே இருக்கிறதுனால என்ன வருது அப்படின்னு சொன்னா சில நஷ்டங்கள், சில கஷ்டங்கள், சில பலவீனங்கள், சில போராட்டங்கள், சில வறுமைகள், சில தரித்திரங்கள் வருகிறதற்கு அந்த வீட்டுக்குள்ள சில யோனாக்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்ப அந்த யோனாக்களுக்கு ஒரு உணர்வு வரணும், என் மூலமாதான் இந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாம் முடிஞ்சு கருத்தளவு தண்ணி வந்த போது இனி மூக்குக்கு மேல போன மூச்சு அடைஞ்சு செத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல வரும்பொழுதுதான் காரணம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. அதுக்கப்புறம் மனம் திரும்பி வரும்பொழுது ஆமா கீழே இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை காணாது, உள்ள இருக்கக்கூடிய நிறைய சரக்கை காணாது, நிறைய ஆசீர்வாதத்தை காணாது, நிறைய சமாதானத்தை காணாது, நிறைய மேன்மையை காணாது. அத்தனை காரியத்தை இழந்து என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் தான் சொல்லி இருப்பாங்க. ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சில வசனத்தை தரும்பொழுது, அன்பு மகளே நீ மனம் திரும்பு, உன் வீட்டுல நீதான் யோனா, உன் வீட்டுக்குள்ள நீதான் யோனா, உன்னுடைய காரணத்து மித்தமாதான், நீ இருக்கிற பாவத்தின் மித்தமாக தான், நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி தப்பி நடக்கிற அந்த வழியின் நிமித்தமாக தான் இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை மகளே மகனே, அதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா நமக்கு போதிக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே ஆமாண்டவரே சொல்லி ஒத்து அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால் நஷ்டமும் வராது, மன உளைச்சலும் வராது, கஷ்டமும் வராது. அப்படி வந்தாலும் அதில் வெற்றிக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரே தவிர ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையால் எப்படி பிள்ளைகள் இந்த காரியங்களும் தெளிவா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, அவங்க தவறு அவங்களுக்கு தெரியும், அவங்க தவறுனாலதான் அது வீட்டுக்குள்ள பிரச்சனை, அவங்க தவறுனாலதான் தனக்குள்ள பிரச்சனை, அவங்க தவறுனாலதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அவங்க தவறுனாலதான் இன்னைக்கு என்ன முடியல, என் பிள்ளைகளை நடத்த முடியல, என் புருஷனை நடத்த முடியல, என் மனைவியை நடத்த முடியவில்லை, என் குடும்பத்தை தெளிவா நடத்த முடியல அப்படின்னு சொல்லி அவங்க தவறுதான் சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க, தெரியும் ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. ஆனா மனம் திரும்புவதற்கு எப்ப இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது என்ன செய்யும், அந்த சச்சரங்கள், வருத்தங்கள், அந்த சூறாவளி, அந்த காற்று எல்லாம் என்ன செய்யும், அப்படியே அடங்கி போகும். ஆமா யோனா சொல்லும் பொழுது நான் தான் காரணம், என்னை தூக்கி என்ன செய்யுங்க, அவன் கடலுக்குள்ள போடுங்க அப்படி சொன்ன அடுத்த மாத்திரத்தில் கப்பல் கூட சலசலப்பெல்லாம் நின்று போச்சு. கப்பல்ல உள்ள சலசலப்பெல்லாம் என்ன செய்யுது, அப்படியே நின்று போயிட்டு. கப்பல்ல உள்ள அந்த பயங்கள், அங்க இருந்தவங்களுக்குள்ள அந்த பயம், அவங்களுக்குள்ள அந்த பதட்டம், அவங்களுக்குள்ள அந்த பதறங்கள்லாம் அப்படியே நின்று போச்சு. இல்ல அதுக்கப்புறம் நஷ்டம் இல்லை, அதுக்கப்புறம் கஷ்டம் இல்லை, இருக்கிற சரக்கெல்லாம் சரியான செய்து இருந்து அங்க பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்போ அந்த யோனா தன்னையே ஒத்துக்கொண்டு என்னை தூக்கி உள்ள போட்டுதான் பிரச்சனை முடிஞ்சு அப்படி சொல்லி எப்ப தன்னை தாழ்த்தி கடவுளை தூக்கி போட்டுன்னு சொல்லி எப்ப தூக்கி போட்டாரோ அங்க பிரச்சனை செய்ய முடிஞ்சிச்சு. அப்ப பிரச்சனை மாறணும் அப்படின்னா அந்த யோனாவை போல தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளும். ஆண்டோடைய வார்த்தையை நம் மீறி வடிகட்டி வந்ததுனாலதான் என் நிமித்தமாதான் இன்னைக்கு பிரச்சனை, என் நிமித்தமாதான் கப்பலுக்குள்ள போராட்டம், என் நிமித்தமாதான் இதற்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கு, மறைக்கக்கூடிய மனநிலை தான் இருக்கு. நிறைய பிள்ளைகள் பெற்றோர் மறைக்கிறாங்க, நிறைய வாய்ப்பு பிள்ளைகள் தன்னுடைய தவறை பெற்றோருக்கு மறைக்கிறாங்க. மறைக்கிறதுனால என்ன உண்டாகும் அப்படின்னா அந்த கப்பலுக்குள்ள என்னதெல்லாம் வந்தோ அதெல்லாம் நிச்சயமா வீட்டுக்குள்ள வரும். இது ஒரு 4 அந்நிய பாஷை பேசி அதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கப்பலுக்குள்ள என்னைக்கு பாவத்தை யோனாவை போல மறைச்சு அந்த பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது போல வீட்டுக்குள்ள வாழ்கிறோமோ அது வரையும் சில நஷ்டங்களையும், சில மன உளைச்சல்களையும், சில பிரச்சனைகளையும் வாழ்க்கையில சந்தித்துதான் ஆக வேண்டும். அது நடக்கும். அதுல இதுக்கு பெருசா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல.
அல்லேலூயா. அப்போ அப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த மாத்திரத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாவத்தை ஒத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் எந்த காரியத்தையும் மறைக்க மாட்டேன், பெற்றோருக்கு எந்த காரியத்தையும் மறைக்க மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் என்ன செய்யணும்? எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காத ஒரு சுபாவம் வேணும். ஆண்டவரை எந்த காரியத்தையும் மறைக்க கூடாது. மறைச்சாலும் அவருக்கு தெரியும். சரிதானே? ஆண்டவருக்கு எதையாவது மறைக்க முடியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எதையாவது மறைக்க முடியுமா? யாரும் எதையும் மறைக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாமே வெளியரங்கமாக இருக்கு. அவருடைய சமூகத்துல மறைப்பொருள்கள் ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல மறைக்காமல் வெளியரங்கமாய் இருந்து பாருங்க. நேர்வழியாய் நடக்கிறதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்க. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத போது தெரியும், ஆனா எல்லாம் உள்ளதான் இருக்கும். வீட்டுக்குள்ள சாப்பிடறதுக்கே வழி இல்லாத போது இருக்கும், ஆனா அவங்க தான் பிரியாணியை சாப்பிடுவதை காட்டிலும் என்ன செய்வாங்க? புஷ்டியா இருப்பாங்க, பலனா இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத போது தெரியும், ஆனா அவனை காட்டிலும் பலமுள்ளவனாய் நடக்க. ஒண்ணுமே இல்லாத போது தெரியும், அவனை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்க. ஒண்ணுமே இல்லாதவனை போது தெரியும், அவனை காட்டிலும் சமாதானமாக இருக்க. ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமான நேர் வழியாக இருந்தால் ஒன்றுமே இல்லாத போல தெரியும், ஆனா அத்தனை காரியத்தையும் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வச்சிருப்பார், உங்க வாழ்க்கைக்குள்ள வச்சிருப்பார். ஒருவேளை உங்க கண்ணுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கும், அது ஏற்ற நேரத்துல சரியான நேரத்துல அத்தனை காரியங்களும் வெளிப்பட்டு 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 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய கண்ணில் காணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நேர்வழியாய் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். வசனத்தை காத்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப உபத்திரவம் எதுக்கு வருது? உபத்திரவம் எதுக்கு வருது? நம்மளை நேர் வழியாய் நடத்துகிறதற்காக. அப்படின்னு சொன்னால் மனம் திரும்புவதற்கு ஏற்ற விதமாய் நடத்துகிறதற்காக. நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா நீ மனம் திரும்புகிறதற்காக. ஆனாலும் நம்ம கல்லான ஒரு மனுஷனை போகிறது இல்லையா? வீட்டுக்குள்ள பிரச்சனை போராட்டம் எதுக்கு? நீ மனம் திரும்புகிறதற்காக. ஒருவேளை இன்னைக்கு வந்து மனம் திரும்ப இல்லையா? மனம் திரும்புகிறதற்காக. இன்னைக்கு வரையில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ இல்லையா? வீட்டுக்குள்ள வருகிற பிரச்சனை நீ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறதற்காக ஆண்டவர் அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா இன்னும் மனம் திரும்பாட்டா இன்னும் பிரச்சனை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்குமே தவிர பிரச்சனை ஒரு நாள் மாற போறது கிடையாது. பிரச்சனையை மேற்கொள்ள போறது கிடையாது. ஆனா மனம் திரும்பிட்டா அந்த பிரச்சனை ஈஸியா மேற்கொண்டு விடுவாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அதே பிரச்சனை தான் வீட்டுக்குள்ள வரும். அப்படின்னா மனம் திரும்புகிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வருதோ அதே பிரச்சனை மறுபடியும் வீட்டுக்குள்ள வரலாம். ஆனா அன்னைக்கு அதை நீ மேற்கொள்ள முடியல, இன்னைக்கு மேற்கொள்ளுகிறாய். அதற்கு காரணம் ஒண்ணு. அன்னைக்கு மனம் திரும்பாத ஒரு மனுஷனா இருந்தா, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனா இருந்தா, தாறுமாறான வழியில நடந்த மனுஷனா இருந்தா, இப்ப நீ நேர் வழியில் நடக்கக்கூடிய மனுஷனா இருக்கிறதுனால அதை ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அதான் மனம் திரும்பாத மனுஷனுக்கும் மனம் திரும்பாத மனுஷனுக்கும் உள்ள பிரச்சனை இதுதான். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் நேர் வழியில் நடக்கிறவர்களுக்கும் அவங்க மனமோன வழியில் நடக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் மேற்கொள்வார்கள், அது அவர்களை மேற்கொள்ளார்கள். ஆனா மனம் திரும்பாதவர்களை அது மேற்கொள்ளும், இவர்களை மேற்கொள்ள முடியாது. ஆகையால் இன்னைக்கு நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்களும் நானும் அதை மேற்கொள்ளுவோம். மேற்கொள்ளக்கூடிய பலத்தை, வெற்றி பெறக்கூடிய பலத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கும் எனக்கும் தந்து என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிரச்சனை எதுக்கு வருது? நம்மளை நேர் வழியாய் நடத்துகிறதற்காக. அப்ப பிரச்சனை வருதுன்னா ஏன் பிரச்சனை வருது? அவனோட நல்லா தானே இருக்கிறேன், இவளோட நல்லா தானே இருக்கிறேன், எந்த ஊழியக்காரனோட நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி நான் புறம்ப ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை ஒரு நாளும் மாறாது, அதிகரிச்சு கொண்டு இருக்கும். ஆனா யாரையும் பார்க்காம ஆண்டவர் இந்த பிரச்சனை எதற்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நான் ஆராய ஆரம்பித்தேன்னு சொன்னா மனம் திரும்பாத காரியத்துல மனம் திரும்ப என்ன செய்வேன்? ஆரம்பித்து விடுவேன். அத மற்றவங்களை சொல்ல சொல்ல, இவங்களை சொல்ல சொல்ல, அவங்களை சொல்ல சொல்ல, இங்க இருக்கக்கூடிய உங்களை குற்றப்படுத்த என் குற்றம் ஒரு நாள்
அந்த காரியத்தை சுட்டி காட்டும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பிட்டா அந்த ஆசீர்வாதத்தை நினைச்ச முடியும், நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்பட்டது நல்லது. எத்தனை பேர் சொல்ல முடியும் உபத்திரப்பட்டது நல்லது அப்படின்னு சொன்னா? மனம் திரும்ப யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு நல்லதா தோணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட மனம் திரும்ப யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நல்லதா தோணும். சரிதானா? மனம் திரும்ப ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக எரியாயை செய்யணும் என்கிற தாகம் உள்ளவங்களுக்கு அவங்க சித்தத்தை இந்த பூமியில் நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆமா, இது என்ன செய்யும்? ஆர்வமா தோன்றும். இல்லாதவங்களுக்கு எப்படி தோணும்? அப்ப மனம் திரும்ப விரும்பணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு மனம் திரும்ப விருப்பமே கிடையாது, மனம் திரும்ப விருப்பமே கிடையாது. இந்த பாவத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பவே மாட்டாங்க. இதை விட்டு விட்டு வரணும், இது ஆண்டவருக்கு பெரியது இல்லவா அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. ஆனா ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், லவ் பண்றது சரியா தவறா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். அப்ப அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, நீ லவ் பண்ணும் பொழுது நீ ஆண்டவரே இந்த பிள்ளைய நான் லவ் பண்ணதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுதான் நீ லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த பிள்ளைய நீ லவ் பண்ணும்போது ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நான் லவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிச்சதமே இல்ல. ஆண்டவருடைய கேட்டா பண்ணா இல்ல, ஆண்டவருடைய கேட்டா பண்ணா இல்ல. அதுக்கு பிறகு பெற்றோர்கிட்ட எங்க அம்மா அப்பாட்ட போய், அம்மா அப்பா நான் அந்த பிள்ளைய என்ன செய்ய போறேன், நான் காலேஜுக்கு போறேன், அந்த காலேஜுக்கு போய் பிள்ளைய நான் விரும்புறேன், அந்த பிள்ளைய நான் லவ் பண்ண போறேன்னு சொல்லி உங்க அம்மா அப்பாட்ட கேட்டுக்கிட்டு, அனுமதியோட கேட்டுக்கிட்டு, உங்க அம்மா அப்பாட்ட முழங்கால் போட்டு மகன் என்ன செய்ய அந்த பிள்ளையை லவ் பண்ண போறான், ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தோட நீ லவ் பண்ண போனா, அப்போ தேவ சித்தத்தை உணரவில்லை, பெற்றோரை அவமதித்து நீ செய்கிற காரியம் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்னைக்காவது பிள்ளைகள் நம்ம கவனமா கேட்டுக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே இது தேவ சித்தம் தானா, ஆண்டவரை கேளு, பெற்றோர்கிட்ட கேளு, பெற்றோர்கிட்ட மறைக்காத. இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், இதை செபித்து இதை ஆசீர்வதித்து வழி அனுப்புங்கன்னு சொல்லி கேளு, மனசார போய் கேளு. இதுதான் தேவ சித்தம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பெற்றோர்கிட்ட போய், அம்மா அப்பா நான் முழங்கால் போட்டு என்னை ஆசீர்வதித்து என்னை வழி அனுப்புங்க, ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போகிறேன், இது நல்ல பையன், இது நல்ல பிள்ளை, அதனால இதை செய்ய போறேன்னு சொல்லி உங்க அம்மா அப்பாட்ட ஜெபம் பண்ணி அந்த அந்த முழு இதயத்தோட ஆசீர்வாதத்தோட புறப்பட்டு போங்களா? எத்தனை பேர் அப்படி புறப்பட்டு போறீங்க? ஆமா, நான் விரும்ப போறேன், நேர சர்ச்சைக்கு வா, ஆண்டவருடைய சமூகத்தில் 2 கரங்களை உயர்த்தி என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இப்போ ஒரு ஆசீர்வாதத்தோடு நான் தப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, இல்ல தப்பு இல்ல, நாம என்ன செய்ய போறோம், நன்மை செய்ய போறோம்னு சொல்லி ஆண்டவரை கேளாம், ஆண்டவர் தெளிவா சொல்லி தருவார். அப்ப அந்த தேவ சித்தத்தை, பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில நீ பெற்று நீ போயா? யார் எத்தனை பேர் அப்படி பேசுகிறாங்க? கடைசியில பழி வந்து ஆண்டவர், என் ஆண்டவர் அப்படி பண்ணிட்டாரு, என் ஆண்டவர் இப்படி கஷ்டப்படுத்திட்டாரு, ஆண்டவர் என்னை அப்படி செய்துட்டாரு, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. இதுக்கும் ஆண்டவருக்கு எதை சம்பந்தம் உண்டு? ஏதாவது தொடர்பு உண்டு? ஏதாவது ஒரு டச் உண்டு? ஒண்ணுமே கிடையாது. அத்தனை காரியத்தையும் என்ன செய்யும்? ஆமா, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன அந்த வார்த்தையை மீறுகிறோம். ஒன்னிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஒரு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன அந்த வார்த்தையை மீறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை வாழ்க்கையில காத்துக் கொள்ளாம மீறி நடந்து சில வேதனைகளை சுமந்துக்கிட்டு இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டே, இவ்வளவு நாளும் ஆலயத்திற்கு போய் என்னத்தை கண்டே, இவ்வளவு நாளும் ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டே, ஆண்டவருக்காக அதை செய்தேன், ஆலயத்திற்காக இதை செய்தேன், அப்படி பண்ணினேன், நான் என்னத்தை கண்டேன் என்று சொல்லுகிறதற்கு ஆண்டவருக்கும் இதுக்கு சம்பந்தம் உண்டா? அல்லேலூயா. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நேர்வழியாய் போகும்போது நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நேராக்குவேன். ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். வார்த்தைப்படி நடக்கிறோமா? வார்த்தைப்படி வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வார்த்தை 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 திரும்ப 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 சொல்லி ஏமாளியாய் மாறிடுறாங்க. கிருபையில தான் வாழ்ந்து நடக்கும். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம்னா கிருபையில தான், பாட்சி ஆராய்ச்சினா கிருபையில தான். ஆனா கிருபையை காலி கூட போட்டு மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு
நிறைய பேர் அப்படிதான் கொண்டாடுறோம். கிருபையை கால்பட போட்டு மிதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அடிமை ரூபம் எடுத்து குற்றமே செய்யாத ஆண்டவர் குற்றவாளி ஆக்கப்பட்டு எல்லா பாவங்களையும் எல்லா மீறல்களையும் நமக்காக சுமந்து தீர்த்து கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறது வரையும் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் சிந்தின ரத்தத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு 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 அதை அசுத்தப்படுத்தி விட்டு அசுத்தப்படுத்தி விட்டு கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி கொண்டாடினால் அந்த கிருபையில கர்த்தர் மகிழமா போகிறார். கிருபையில் தான் ஆடணும். அல்லேலூயா. இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நல்லதாக இருக்கும். இதான் ஆண்டவர் சொல்கிற சத்தியம். எத்தனை பேருக்கு அது உணர்வு இருக்கு? எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு? அல்லேலூயா. திருமண ஆராதனை நான் அடுத்த வாரம் நடத்தணும் அப்படி சொல்லிக்கிட்டு எத்தனையோ முறை சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல நான் மாத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா வந்துகிட்டு எதற்கு பஸ் நடத்தையில அப்படின்னு சொல்லி சஞ்சலம் கூட உங்களுக்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு தெரியுமா? நான் வீட்டுல இருந்து வரும்பொழுது நல்லா தான் இருந்திருப்பேன். வீட்டுல இருந்து வரும்பொழுது என் மனைவி கொஞ்சம் கிளம்புகிறதுக்கு நேரம் ஆயிருக்கும். ஆமா, அவ நான் இத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல நம்ம இந்த ஊட்டி வருதுன்னு நினைக்க ரொம்ப ஆசைப்படுவேன். சர்ச்சுக்குள்ள முன்னாடி ரோகிணியமா முன்னாடி வந்துருவாங்க. ஆனா ரோகிணியமா வர்றதுக்கு முன்னாடி வந்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களை வரவேற்கணும் எங்க அந்த எண்ணத்துக்குள்ள தான் முதல்ல வருவேன். சபையில ஏதாவது சுத்தப்படுத்தலையா செய்யலையா அதெல்லாம் மேற்பார்வையிட்டு செய்வேன். அதெல்லாம் தெளிவுபடுத்தி பார்க்கணுங்கிற அந்த சூழலில் தான் முன்னுக்கூட்டியே செய்வேன் வருவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை என்ன செய்யணும்? அப்போ அந்த நினைவில் வைக்கணும். எதற்கு நான் திருமண ஆராதனை நடத்தமானு தெரியுமா? அங்க வரும்போது சில வார்த்தைகளை காட்டமாவோட பேசியிருப்பேன். அவ அழுதுருப்பான். நான் பேசுற வார்த்தையை கேட்டு அழுதுருப்பான். திருமணத்துக்கு எல்லாம் காரியங்கள் வந்து எல்லாம் ஆயுதம் பண்ணி வச்சிருப்பேன். எல்லா பொருளையும் வச்சிருப்பேன், ரசத்தை வச்சிருப்பேன். ஆனா அங்க வந்தாச்சுன்னா அது ஒரு காரியமும் என் முன்ன வந்து நிற்கும். உன் பொட்டாட்டியை பேசிட்டு தான் வந்தா உன் பொட்டாட்டி இருபது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா இதுல நிற்கக்கூடிய எனக்கு அது பெருசா தெரியுது. இதுல இருக்கக்கூடிய எனக்கு அது பெருசா தெரியுது. எனக்கு உள்ளக்கூடிய ஆவியானவர் துக்கப்படுகிறார். அன்றி மீட்கப்படுகிறார். உங்க முத்திரையாளர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப அந்த வருஷத்துல மனைவி துக்கப்படுத்துறேன். அவன் என்ன கண்ணீர் வடித்தா. அவன் கண்ணீர் வடிக்கும் போது ஆத்மா எனக்கு கம்பீரத்தோட வரும். அப்ப என் ஆத்மா துக்கப்படுது. அப்ப அந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்? அவன் இருக்கும் பொழுது ஆமா உள்ளக்கூடிய ஆவியானவர் சொல்லுகிறார், திருவிருந்தாளுக்கு போறான். அவன் திருவிருந்தாளுக்கு போறான். கொடுக்கிறதுக்கு தகுதியற்றவன், எடுக்கிறதுக்கு தகுதியற்றவனாய் இந்த இடத்துல நிற்கிறான். எப்படி எந்த மனசாட்சியோட நீ திருவிருந்து கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்குள்ள ஒந்துவார். அன்னைக்கு ஒன்றும் தெரியாத போல என்ன செய்திருப்பேன். இன்னைக்கு திருவிருந்து வேண்டாம், அடுத்த வாரம் என்ன செய்வோம்? அவன் கொடுப்போம். இதுக்கு அப்படின்னு நான் எடுக்காம இருக்க முடியாது இல்ல. பாஸ்டர் திருவிருந்து எடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? அப்போ ஒரு சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் இந்த இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் குற்றத்தை உணர்த்துகிறார், தவறை உணர்த்துகிறார். துணிகரமான இருதயத்தோடு துணிகரமான காரியத்தோடு இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு ஐயோ, அந்த இடத்துல இருந்து இவ்வளவு கம்பீரமா ஏதோ பெரிய பெரிய பரிசுத்தமான உங்களோட இவர் பெரிய அப்படின்னு சொல்லி உங்களை மதிக்காமையோ உங்களை அற்பமா எண்ணிய இடத்துல என்ன செய்யல நிற்கல. ஆண்டவர் எந்த வார்த்தையை தந்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த வார்த்தையின்படி நானும் நடக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அது பிரசங்கம் பண்ணக்கூடிய நானாக இருந்தாலும் சரிதான், பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரிதான். ஆண்டவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பயத்தோட பக்தியோட தெளிவோட தெளிந்த சிந்தையோட தான் இந்த இடத்துல கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நல்ல நிச்சயம் நம்ம தெளிவடைய வேண்டும். எவ்வளவு காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார், எவ்வளவு மேன்மையை கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறார். பாரம்பரிய சபையில் குடிவங்கள்ட்ட இதை கர்த்தர் எதிர்பார்க்கல. அவங்க பாரம்பரியமாட்டே வாழ்றாங்க. ஆண்டவர் அறியாத அந்நிய மார்க்கத்தான கர்த்தர் விரும்பல. ஆனா உங்ககிட்ட என்கிட்ட இந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால் நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து வேறு பிடிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். நீங்க இதைதான் சொல்லணும், இதைதான் செய்யணும், இதைதான் பார்க்கணும், இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி அங்கே கட்டளை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வேறுபிடிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கட்டளை தந்திருக்கிறார். இதுதான் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் பேசணும், இப்படிதான் நடக்கணும் என்கிற கட்டளை உங்களுக்கு எனக்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளையின் பிரகாரம் போகும் பொழுதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டே தெரியல. ஆகையானவர் பேசுகிற காரியத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தெளிந்த சிந்தையோட தெளிந்த எண்ணத்தோட சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்ம இருந்து
எப்படி போனால், எதை தொட்டால், எதை செய்தால், எதை பார்த்தால், எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சு அதை பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வாதமாய் வைப்பார். மற்றவர்களுக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் செய்ய முடியும், ஆண்டவர் வைக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை காத்திருக்கிறோம்? வசனம் எத்தனை பேர் கூட இருக்குது? வசனத்துக்கு எத்தனை பேர் பயப்படுறோம்? ஆண்டவருடைய சத்தியத்துக்கு எத்தனை பேர் பயப்படுறோம்? ஆண்டவருடைய மகிமைக்கு எத்தனை பேர் பயப்படுகிறோம்? ஆண்டவர் தந்திருக்கிற ரட்சிப்பை எத்தனை பேர் பொக்கிஷமாய் எண்ணுகிறோம்? ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகத்தை எத்தனை பேர் பொக்கிஷமாய் எண்ணுகிறோம்? ஆண்டவர் தந்திருக்கிற மேன்மையான காரியத்தை எத்தனை பேர் பொக்கிஷமாய் எண்ணுகிறோம்? சோதித்து பாருங்க. ஆண்டவர் மனம் திரும்பும்படியாய் இந்த வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாரும் பெரிய பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். என்கிட்ட இன்னும் ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் நிறைய இருக்கு. இன்னும் நான் படிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. இன்னும் நான் விட வேண்டிய இருக்கு. ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கு முன்னாடி நம்ம என்னைக்குமே மங்கள் லேட்டு தான். ஆண்டவர் என்ன செய்யறார்? அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நெருங்க 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 உங்களை என்னை இன்னும் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆகையால் நான் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அசுத்தமாய் நடக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் நடக்கட்டும். அல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறேன். நம்ம எதை செய்ய போகிறோம்? செய்யணும்னு சொல்லிட்டார். அசுத்தமா இருக்கிறியா? அசுத்தமா இருந்துகிட்டே, பரிசுத்தமா இருக்கிட்டியா? அசுத்தத்தை பார்க்காத, நீ நடந்துகிட்டே. அவன் நீதி செய்யல, இவன் நீதி செய்யல, அவன் நீதி செய்யல அப்படி சொல்லி நீதியை மற்றவங்களுக்கு இடம் போடாதுங்க. நமக்கு நீதி செய்கிறதுக்கு ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். அந்த நீதி பாதையில் நடந்துகிட்டே இருங்க. நீதி செய்கிறவங்க இன்னும் நீதி செய்கிறவங்க நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க. பரிசுத்தமான இருக்கக்கூடிய நீங்க இன்னும் பரிசுத்தமான மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற நீங்க இன்னும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்களா நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய சமூகத்தை கொடுத்து பாருங்க. தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்னாடி உங்களை நிறுத்தி பாருங்க. நம்ம தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்னாடி நம்ம நிறுத்த மாட்டோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்காவை நிறுத்துவோம். இந்த அக்காவோட நான் நல்லா தான் இருக்கிறேன். இந்த அண்ணன் பின்னாடி வைப்போம். இந்த அண்ணனோட நல்லா தான் இருக்கிறேன். ஊழியக்காரன் என்ன ஒரு ஊழியக்காரன் என்ன நிறுத்தி இந்த ஊழியக்காரனோட நான் பெஸ்டா தான் இருக்கிறேன் அப்படி நினைக்கிறதுனாலதான் இன்னும் மனம் திரும்பை இன்னும் விட வேண்டிய காரியத்தை விடையல. என்ன நீதி செய்கிற காரியத்தை என்ன நம்ம நீதி செய்யல. அப்போ யாரும் என்ன நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை முன்ன நிறுத்தி பாருங்க. அனுதினமும் உங்க வாழ்க்கை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அனுதினமும் ஞானத்தில தேர்வுகள மாற்றப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அனுதினமும் நீதி செய்கிறவர்களாக மாறிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா நம்ம யாரும் என்ன வைக்கல? ஆண்டவரை முன்னாடி வைக்கிறோம். பக்கத்தில் வீட்டுக்காரி உள்ள வைக்கிறோம், அவங்கள உள்ள வைக்கிறோம், இவங்களை முன்னாடி வைக்கிறோம், முன்னாடி இருக்கக்கூடிய அக்கால முன்னாடி வைக்கிறோம், தங்கச்சி முன்னாடி வைக்கிறோம். இவங்களோட நான் பரவாயில்லை, இவங்களோட நல்லா தான் ஜெபிக்கிறேன், இவங்களோட நல்லா தான் ஆராதிக்கிறேன், இவங்களோட ஆண்டவர் கூட நல்லா தான் இருக்கிறேன், இவங்களோட பரவாயில்லை, இவங்களோட பரவாயில்லை, இவங்களோட பரவாயில்லை. ஏன்னா அவங்க ஜீரோ எடுத்துப்பாங்க, இவங்க ஒண்ணுல இருப்பாங்க. அவங்க ஜீரோல இருப்பாங்க. ஜீரோல இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ஒன்று எடுக்கக்கூடியவங்க நான் பரவாயில்ல. அந்த ஸ்கூல்ல மார்க் பார்க்கும் பொழுது 4 பேர் வரிசையா இருப்பாங்க. உடனே அந்த பேப்பரை கொண்டு கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது அப்படி பார்ப்பாங்க. என்ன அவங்க என்ன பேரோட இவனோட குறைஞ்சிடக்கூடாது, இவனோட குறைஞ்சிடக்கூடாது. எங்க என்னன்னா 100க்கு 100 எடுக்கிறதுக்கு என்ன கிடையாது. அதை பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு ஐயோ 100க்கு 4 மார்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை எங்க உங்க பேப்பரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல. எனக்கு 100க்கு 3 மார்க் தான். உடனே இவங்களுக்கு திருப்தி ஆயிடும். பரவாயில்ல, இவங்களோட நான் பரவாயில்லை. இதே போலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனோட பரவாயில்லை, இவனோட பரவாயில்லை, இவங்களோட பரவாயில்லை என்கிற அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால கர்த்தர் மகிமைப்பட முடியவில்லை, கர்த்தர் வெளிப்பட முடியவில்லை, கர்த்தருடைய சித்தனை தேசத்துக்குள் நிறைவேற்றப்பட முடியவில்லை. அப்படி வாழ்கிறதற்காக அல்ல, அவங்க எப்படி வாழ்றாங்களோ இல்லையோ எனக்கு ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் செயல்படணும் சொல்லி தந்திருக்கிறார். அதை நான் செய்வேன். அவன் செய்யறவன் இல்லையோ, இவன் செய்யறவன் இல்லையோ, நான் செய்வேன். என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு நம்ம இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய், ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எத்தனை பேருக்கு அந்த தீர்மானம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அந்த தீர்மானத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கவும் கையை தட்டுனாதான் நம்ம கையை தட்டுவோம். பக்கத்தில் கூடிய பிள்ளை கொஞ்சம் வேகமா தட்டிட்டா இதுவரை கை தட்டாத நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் தட்டுவோம். சரிதானா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா இதுவரையும் கை தட்டாத ஒரு அக்கா கை தட்டிட்டா இவங்க என்ன செய்வாங்க? அந்த அக்கா கை தட்டவே இல்லை, கை தட்டுறாங்க, அப்ப ஏதோ ஒன்று இருக்கு போலுக்கு
அப்படி சொல்லி என்ன செய்யறது? கை தட்டுறது. ஆமா, ஒரு நாள் இவங்க இப்படிதான் குழி உடைச்சது போல தட்டுவாங்க, சவுண்டே வராத ஒரு மாதிரி அப்படிதான் வரும். எனக்கு வேகமா டமால் டிமால் தட்டுறாங்க, ஏதோ விஷயம் சொல்லி கொஞ்சம் இவங்க நினைச்சுவாங்க. கொஞ்சம் இப்படிதான் மற்றவங்களை பார்த்து தான் தட்டி கொண்டு இருக்கிறோம், மற்றவங்களை பார்த்து தான் வாயை திறந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து தட்ட ஆரம்பிச்சுட்டா, ஆமா, பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பார்த்து தட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம செயல்பட ஆரம்பிச்சு விடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிற பாருங்க. அதெல்லாம் கூட சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், என்ன வச்சு 4 பேர் உங்களுக்குள்ள எழுப்ப ஆண்டவரே, அப்படி என்ன நடத்துன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. அவங்கள நீங்க நடத்தலாம். என்ன பார்த்து அவங்க என்ன செய்யணும்? 4 பேர் என் பின்னாடி நடக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. அந்த 4 பேரும் அமைதியா இருப்பாங்க, கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அமைதியா இருப்பாங்க, குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அமைதியா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இருந்த அண்ணன், எப்படி இருந்தவங்க, எவ்வளவு மோசமா இருந்தவங்க, அலுவலுக்கு தக்க வாழ்க்கை வாழ்ந்தவங்க, சாத்தனை கூட இருந்தவங்க, இன்னைக்கு அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஆண்டவருக்காக வாழறீங்க என்ன வந்திருக்கு. அவங்களே இப்படி மாறும் பொழுது, நான் இவ்வளவு நாளும் இப்படி இருந்திருக்கேன், மக்கா இருந்திருக்கிறேன், மோசமா இருந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை கொஞ்சமாவது நடத்துன்னு சொல்லி அர்ப்பணிக்க முடியுது வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு பழமொழி சொல்லுங்க, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியக்கார வைத்தியத்தை பைத்தியம் முடிச்சிட்டுனா, எந்த வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியக்கார வைத்தியம் வந்து இந்த வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு. புரிஞ்சிருக்காது? அல்லேலூயா. வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியம், ஆனா வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற இந்த வைத்தியக்கார வைத்தியனுக்கு வைத்தியம் முடிச்சிட்டுனா, எந்த வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியக்கார வைத்தியம் வந்து இந்த வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு. நம்ம எல்லாம் வைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியக்கார வைத்தியராக வச்சிருக்கிறார். நமக்கே வைத்தியம் பார்க்கிறதுக்கு இன்னொரு ஒரு வைத்தியக்கார டாக்டர் கூடாது, உள்ள நுழையக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் எங்களெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு அப்படின்னு சொன்னா, நம்மை மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துகிறார். இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புகிறதற்காக ஆண்டவர் உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். வழி தப்பி திரிகிறோம். ஆனால் நமக்கு உபத்திரம் வரைய அப்படின்னு சொன்னா ஆண்டவரை தேட மாட்டோம். இளையகுமாரன் உபத்திரம் வந்து, அதனாலதான் விட்டுட்டு போன அத்தனை காரியத்தை இழந்த பிற்பாடு உபத்திரம் வந்தனால்தான் எரிச்சதான் ஆமா தகப்பனை எண்ணி பார்க்க ஆரம்பித்தான். அந்த உபத்திரமும் அவருடைய வாழ்க்கையில வரைய அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? தகப்பனை நோக்கி பார்க்க மாட்டான். கொண்டு போன 2 லட்சம் ரூபாய் 2 கோடியா மாத்திருந்தான் வைங்கலாம். தகப்பன் வாங்கி போன 2 லட்சம் ரூபாய 2 கோடியாய் மாத்திருந்தாங்கன்னா அப்பா தெரிய வந்திருக்க மாட்டான். எதற்கு அப்படின்னா, அந்த 2 கோடி 4 கோடியா மாறி, ஆமா 2 கார் வாங்கி 2 ஹெலிகாப்டர் வாங்கி 2 அதுல பறக்கக்கூடிய அந்த மைண்ட் வந்துன்னு சொன்னா, 2 போய் வார்த்தையை கேட்டு விளங்காம இருந்தேன், என் நண்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தகப்பனை 4 மிதிச்சிருப்பான். ஆனா தகப்பனை தேடி தகப்பனுடைய ஆலோசனை பெருசா எண்ணுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொண்டு போன 2 லட்சத்தையும் சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி பாவத்துல விழுந்து அக்கிரமத்துல விழுந்து சமாதானம் இல்லாம இருக்கிற சூழ்நிலையில தான் அப்பா வீட்டுடைய சந்தோஷம் தெரிஞ்சு, அப்பா வீட்டுடைய சந்தோஷம் தெரிஞ்சு, அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லாம் பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை எல்லாம் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பதான் உணர்வு வருது. அப்படியே தேடி வந்து என்னை பிள்ளைன்னு சொல்லாதுங்க, அப்பா என்னை பிள்ளைன்னு சொல்லாதுங்க, நான் அழுக கற்றவன், அதோட அதுக்கெல்லாம் எல்லாம் இழந்துட்டேன், என்னை பிள்ளைன்னு சொல்லாதுங்க, என்னை பிள்ளைன்னு சொல்லாதுங்க. எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்துல விழுந்து வரும்பொழுது, ஆண்டவரே நான் தகுதியற்றவன் சொல்லி
இதே போலதான் விழுந்தான். நான் பிள்ளைன்னு சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. நீங்க பிள்ளை நினைக்காதுங்க, என்னை பிள்ளை நினைக்காதுங்க. அதை எப்படி எரும மாட்டா மேய்க்கிறதுக்கும் அதுக்கு சாணி வாரி போடுறதுக்கும் அதை சுத்தப்படுத்துறதுக்கு வேலைத்தாங்க. அதை வச்சு கிடைக்கிற அதுல வரக்கூடிய பாவை பிடிச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு சாப்பிட்டு நான் பிழைச்சுக்கிட்டே எங்களை எண்ணத்து கூட தான் உள்ள வந்தான். ஆனா தூரத்தை வரும்பொழுதே தகப்போட இருதய சேர்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு எப்படி சந்தோஷப்பட்டு என் பிள்ளைதான் இருக்கான். எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன செய்யறான்? இப்ப வர்றான். எங்க பார்வையில பார்த்த உடனே என் பிள்ளைதான் வர்றான். உடனே அங்க கொட்டை ரெடி பண்ணு, அங்க கண்ணுக்குட்டி ரெடி பண்ணு, அங்க பாதாச்சு ரெடி பண்ணு, மோதிரத்தை ரெடி பண்ணு, புது வருஷத்தை ரெடி பண்ணுன்னு சொல்லி அங்கிருந்து அவ்வளவு தூரத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாசல்ல வைத்து அவரை சரி பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரி பண்ணி சுத்தப்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி அவர் வீட்டுக்குள்ள போகும்போது மேல தாளத்தோட புது வசனத்தோட புது அலங்காரத்தோட புதிய மகிமையோட வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு போறான். காரணம் தெரியுமா? மனம் திரும்பி ஆண்டவரை தேடி கொண்டு வா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் என்கிற ஒன்று வந்துவிட்டால் அது மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனக்கு உலகத்துல இப்போ எனக்கு ஒரு 100 பவுன் இருக்கு. உங்ககிட்ட 100 பவுன் தான் இருக்குதா? எங்க வீட்டுக்குள்ள இப்ப 900 பவுன் இருக்குது. 900 பவுன் வச்சிருக்கிறா. அதனால பரலோகம் அதை வச்சு சந்தோஷப்படுறேன்னு சொல்லி பரலோகம் சந்தோஷப்பட போகுதா? உங்களுக்கு இருக்க வீடே இல்லையா? எனக்கு ஆண்டவர் 4 வீடு தந்திருக்கிறார். 4 வீடு தந்திருக்கிறனால பரலோகம் சந்தோஷப்பட போகுதா? ஒரு தூங்குதலே இல்லையா? எனக்கு 2 சொகுசு காரை தந்திருக்கார். அந்த சொகுசு காரை இருக்கிறனால பரலோகம் சந்தோஷப்பட போகுதா? நீ படிக்கவே இல்லையா? ஆண்டவருடைய கிருபையில நான் டாக்டர் படிச்சிருக்கிறேன். அதனால ஆண்டவர் சந்தோஷப்பட போறாரு. பரலோகம் சந்தோஷப்படுங்க. பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு விஷயம், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வரும்பொழுது அதை கண்டுதான் பரலோகம் என்ன செய்யுது? அதை பார்த்து மட்டும்தான் சந்தோஷப்படுது. அல்லேலூயா. தங்கச்சி, நீங்க மனம் திரும்பும் பொழுதுதான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. உங்க மனம் திரும்புவதை வச்சுதான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். எந்த அளவுக்கு இந்த உலகத்துல நீங்க நற்சாட்சியோட வாழ்க்கை வாழ்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நறுமணம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்களோ, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறீர்களோ, அந்த வாழ்க்கையை வைத்து மட்டும்தான் கர்த்தர் மகிழ்ச்சி அடைவாரே தவிர பங்களாக்கு மேல பங்களா, ஜொல்சுக்கு மேல ஜொல்சு, இந்த உலகத்துல காருக்கு மேல காரு, இந்த உலகத்துல கோடிக்கு மேல கோடி சம்பாத்தியம் பண்ணினா அதை தூக்கி குப்பையா போடணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. மனம் திரும்புதலை கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அதற்காக தான் சில உபத்திரவங்களை, சில சிக்ஷைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? மனம் திரும்புதலுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்றது வாசிக்க 2 தீமோத்தேயு 3:12. அல்லேலூயா. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்னைக்கு ஜீவனமத்துல மேல ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க என்னோட சர்ச்சைக்கு கூடியவங்க. அப்ப ரொம்ப கஷ்டம், எல்லாத்தாலும் கைவிடப்பட்டுட்டாங்க. நெருக்கப்பட்ட ஒரு சூழல்ல கண்ணீரோடு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம தப்பி வந்து பாக்குறது நாங்க போயிருந்தேன். அப்ப அவங்க தெரியும் ஃபர்ஸ்ட் வந்துருப்போங்க அப்படின்னாங்க. அந்த வீட்டுக்குள்ள போறேன். ஒரே ஒரு ரூம். அந்த ரூமுக்குள்ள என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க, கை வச்சு போட்டுருக்கிறாங்க. அப்ப ஆசிரியரா இருக்கிறாங்க. கூடக்குளத்துல அவங்க என்ன செய்யறாங்க? ஆசிரியரா இருக்கிறாங்க. அப்ப அந்த சகோதரன் போன உடனே அவருடைய பிரச்சனை அவ்வளோத்தையும் பாப்புக்கு தெரியும். என்ன செய்யறார்? அடுக்கு மொழியா அவ்வளோத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் அமைதியா இருந்தேன். வேற ஒண்ணுமே நான் பேசல. கடைசியில அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஆண்டவரை நிறைவுபடுத்தினார். நான் சொன்னேன், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். மொத்த காரியங்களும் இதுக்குள்ள அடங்கி பேச்சு அப்படின்னு உடனே அதுல நான் சொன்ன டேட்டு எல்லாத்தையும் அதை உடனே நோட் பண்ணிக்கிட்டு எனக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்துட்டு பஸ் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வந்துட்டு, ஒரு வார்த்தையில எல்லாம் பதில் வந்துட்டு பஸ் அப்படின்னு சொன்னார். இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் வாரத்துக்கு அப்படியே இறக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? ஒரு வசனம் தான், ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை போதும், முழு வாரமும் நீங்கி போக. அது ஒரு வார்த்தையை சொல்றேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. யாவரும் துன்பப்படுவார்கள். எதற்கு இந்த துன்பம்? வேதவசனம் சொல்லும், நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும். ஆனால் அந்த துன்பத்துல நம்மளை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, நம்ம கூட நின்று விடுவித்து ஜெயத்தை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல நன்மையை தருகிற ஆண்டவர். யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, யோபுடைய வாழ்க்கையில போராட்டம் வந்தது. அவரை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவர் நீதிமான்,
அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவனை போல ஒரு மனுஷனை நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி யோபு குறித்து கர்த்தர் சாட்சி சொல்கிறார். ஆனா யோபுக்கு வந்த துன்பத்தை போல யாருக்கும் துன்பம் வரையில. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது நீதிமான் என்று சொல்லி யாரை ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரோ அந்த நீதிமானுக்கு வந்த துன்பம் அநேகமாக இருந்தது. அல்லேலூயா. அந்த நீதிமானுக்கு வந்த துன்பம் எப்படி இருந்தது? அநேகமாக இருந்தது. ஆனா அந்த யோபு விட்டு கர்த்தர் விலகையில கூட இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமானாய் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்போம் என்று சொன்னால் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கேவலமா பேசுவாங்க, நம்மளை கேவலமா நினைச்சுவாங்க, தூசிப்பாங்க, நிந்திக்கலாம், கஷ்டப்படுத்தலாம், கண்ணி படிக்க வைக்கலாம். ஆனா முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. முடிவு அது மேன்மையாய் இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டவரே நம்மளை குறித்து நீதிமான் சொல்லக்கூடிய வாழ்க்கை நம்மகிட்ட இருக்குதா, நீதி செய்கிற வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா, உத்தமமான வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா எங்களை நம்ம சோதித்து பார்த்து ஒரு நீதிமானாய் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தினுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு நடக்கும் பொழுது நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும். ஆனா கர்த்தர் அவைகளில் இருந்து என்ன செய்வார்? விடுவிப்பார். நம்மளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. வெட்கப்பட்டு ஆண்டவர் ஒரு நாள் போக விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வலது பக்கத்தில் இருந்தா ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறது உண்மைன்னு சொன்னா நீ வெட்கப்பட்டு போவியா? வெட்கப்பட்டு போவீங்களா? வெட்கப்பட்டு போவீங்களா? கண்டிப்பா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும். ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். அவர் கரம் பிடித்து நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் கரம் பிடித்து நடத்துவார். அக்கினிக்குள் இருக்கிறது போல சூழலில் இருக்கிறீர்களா? அதற்கு மத்தியில் ஆண்டவரை கைவிட மாட்டார். அதற்கு மத்தியில் கரங்களை பிடித்து என்ன செய்வார்? ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். அந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு மேல வைங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவருக்கு மேல வைங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவர் மேன்மையான காரியத்தை செய்வார். மேன்மையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உறுதியாகிறது. கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நீதிமானுக்கு வருகிற உபத்திரவம் அநேகமாக இருக்கும். நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும். ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் என்ன செய்வார்? நம்மை விடுவிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். பாழாக்காமல் தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. ஒரு வெட்கத்தை ஆண்டவர் வெட்கப்பட்ட இடத்தில் ரெட்டிப்பான தற்பு உயர்த்துகிற கர்த்தர் அப்படியே கர்த்தர் செய்வார். கர்த்தரை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கைகளால் நமக்கு சோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். மனம் திரும்புவதற்கு இடம் கொடுங்க. தேவ சமூகத்தில் மனம் திரும்புவதற்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவம் தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மீறுதல்கள் தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கீழ்ப்படியாமை தான் என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. என் தவறான நடக்கை தான் என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. தவறான வழிகள் தான் என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய உள்ளத்துல தோணும் என்று சொன்னால் இன்னைக்கு முழுவதுமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் குடும்ப பலத்தை தந்து நடத்த விரும்புகிறார். புதிய கிருபையின் பாதையாக நடத்த ஆண்டவர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பினுடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். நன்மை செய்கிற கர்த்தர், நன்மையான பாதையில் நடத்துகிற கர்த்தர், நன்மையான பாதையில் நடத்துகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நன்மையின் பாதையில் நடத்துவார். இந்த வேளை நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, நீங்க எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் செய்வீங்க ஆண்டவரே. ஒரு நாள் தீமை செய்கிற தேவன் அல்ல. ஒரு நாள் தீமை செய்கிற தேவன் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாள் தீமை செய்கிற தேவன் அல்ல. நேர்வழியாய் நடத்துங்கப்பா கேளுங்க. உமக்கு பிரியமான பாதையில் நடத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற பாதையில் நடத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஒருபோதும் நீ வெட்கப்படுத்த மாட்டார். தங்கச்சி, தம்பி, ஆண்டவர் ஒருபோதும் நீ வெட்கப்படுத்த மாட்டார். என் ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தான் தருவாரே தவிர ஒரு நாள் நீ வெட்கப்படுத்த மாட்டார்.
ஆனா பாவம் அவனை வெட்கப்படுத்தும், கீழ்ப்படியாம அவனை வெட்கப்படுத்தும், உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை அவனை வெட்கப்படுத்தும், அவனை நாசப்படுத்தும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகள் எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்துல ரெட்டிப்பான நன்மையான கர்த்தர் தருவாரே தவிர ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம அர்ப்பணித்து என்னை நேர்வழியாய் நடத்தும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான பாதையில் நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுதே பரலோகம் சந்தோஷப்படணும். என் மூலமாய் பரலோக தேவன் சந்தோஷப்படணும், பரலோகம் என் மூலமாய் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த காரியத்துல இவனுடைய வழி தப்பி நடந்தாயோ இன்னைக்கு நேர்வழியாய் நடக்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் தங்கச்சி உன் மூலமாய் பரலோகம் சந்தோஷப்படும். உன் மூலமாய் அடிக்கப்பட்ட உனக்காய் ரத்தம் சிந்தின, உனக்காய் இந்த உலகத்தில் கேவலப்பட்டு, உனக்காய் கேவலமாய் பேசப்பட்டு அந்த தேவன் மகிழ வேண்டும் என்றால், மகிமை அடைய வேண்டும் என்றால் இன்னைக்கு தேவ சமூகத்தோடு அர்ப்பணி. நான் நேர்வழியாய் நடக்க ஆண்டவரே, நேர்மையான வழியில் நடக்க ஆண்டவரே, நித்திய பாதையில் நடக்க ஆண்டவரே, நித்திய மேன்மையின் பாதையில் நடக்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க, எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஒரு நாள் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடல் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடல் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எத்தனை இடங்கள் வந்தாலும் எதுவும் என்னை பிரிப்பதில்லை, எத்தனை இடங்கள் வந்தாலும் எதுவும் என்னை பிரிப்பதில்லை. சிலுவை நதி, ஆனந்தத்தை சிலுவை நதி, தினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் நேர்வழியாய் ஒழுங்குகிறவமாய் உமக்கு பிரியமாய் உமக்கு மகிமையாய் நடத்த வருகிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். எதை செய்தாலும் என் ஆண்டவர் நன்மைக்கே செய்வீர், தீமை செய்கிற தேவன் அல்ல. ஆகையால் நீங்க இதுவரை நடத்தி வந்த ஆண்டவரே ஒவ்வொரு பாதைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையும் நடத்தி வந்த பாதைகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கரணம் மரணங்கள் எல்லாமே நன்மைக்கு தான் ஆண்டவரை எங்களை சீர்படுத்தி இருக்கிறது, செவ்வைப்படுத்தி இருக்கிறது, இன்னும் செவ்வைப்படுத்த போகிறது, சீர்படுத்த போகிறது. அதற்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. எங்களை யாவரையும் உடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரத்தின் மூலமாய் மகிமைப்படுங்க, எங்களுடைய வாயின் வார்த்தையின் மூலமாய் நீங்க மகிமைப்படுங்க, எங்கள் சிந்தனையின் மூலமாய் மகிமைப்படுங்க, எங்கள் நடக்கையின் மூலமாய் மகிமைப்படுங்க, எல்லாவற்றின் மூலமாய் அப்பா நீங்க மகிமைப்பட வேண்டும். அதற்காக என் நாவை கொடுக்கிறேன், என் சிந்தையை கொடுக்கிறேன், என் கரங்களை கொடுக்கிறேன், என் நரம்புகளை கொடுக்கிறேன், எலும்புகளை கொடுக்கிறேன், ஆத்மா சரீரத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லி இந்த வேளையில ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். மகே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி இந்த வேளையில் வருகிறோம். அப்பா இதுவரையிலும் நாங்கள் பாடவும் ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உயர்த்தவும் வார்த்தைகளை கேட்கவும் என் ஆண்டவர்களுக்கு கிருபை செய்து அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க.
நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை நடப்பிக்க, உங்க நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த எங்களை யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த என் ஆண்டவர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் இடறி போகிறவர்களாகவோ மற்றவர்களை இடரப்படுத்துகிறவர்களாகவோ எந்த நிலைமையும் இல்லாதபடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துங்கன்னு சொல்லி உங்க கருத்தரைகளை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யும்படி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் முழுவதுமாய் இப்படி கருத்துல தந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.